ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை உபாகமம் புஸ்தகத்திலே 33வது அதிகாரத்தில் 29வது வசனம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் சொல்ல போதான் பிளஸட் பர்சன் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தராலே ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நீங்கள் மகா பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்து என்கிற அந்த இரட்சகரை உங்க வாழ்க்கையிலே நீங்கள் மீட்பராக பெற்றிருக்கிறதுனால நீங்கள் மிகப்பெரிய பாக்கியவான்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்திலே யாருமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய மகிமை. ஆம், எனக்கு அன்பான தேவஜனங்களே, இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். உங்களுக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. அதனால தான் வேதம் அதை சொல்லுகிறது. பாருங்க, அவர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார், அவர் உங்களுக்கு பட்டயமாக இருப்பேன் என்று சொன்னார். வேதத்தில் வாசிக்கிற பொழுது வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, அவரே உனக்கு கேடகமாக இருக்கிறார், சகாயம் செய்கிற கேடகமாக இருக்கிறார், மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கிறார். அதே சமயத்திலே உங்களுக்கு மகிமை பொருந்திய பட்டயமாக இருக்கிறார். பட்டயம் மாத்திரமல்ல, மகிமை பொருந்திய பட்டயம். அந்த பட்டயம் என்ன தெரியுமா செய்யுமா? சத்துருக்களுடைய சூழ்ச்சிகளை துண்டித்து போடும். சத்துருக்களுடைய இச்சகமான பேச்சுக்களை, துன்மார்க்கமான பேச்சுக்களை, தூஷணமான பேச்சுக்களை அதை அடங்கி போகச் செய்யும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள், உடைய சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்திலே வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. சத்துருக்கள் இச்சகம் பேசுவார்கள், பேசத்தான் செய்வார்கள், தூஷணமாய் பேசத்தான் செய்வார்கள், துன்மார்க்கமாய் பேசத்தான் செய்வார்கள். ஆனாலும் கூட அவர்கள் அடங்கி போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவஜனங்களே, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக ஏதாகிலும் தூஷணம் வரலாம், உங்களுக்கு விரோதமாக ஏதாகிலும் தீமைகள் வரும்படியாக பலவிதமான பேர் போராடலாம். ஆனால் உங்களுக்கு வேதம் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், அவைகளெல்லாம் மிதிக்கப்பட்டு போகும் என்று சொன்னார். அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பா என்று கர்த்தர் சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவருடைய பெருமைகளை மிதிப்பீர்கள், அவருடைய ஆணவங்களை மிதிப்பீர்கள், அவருடைய தூஷணங்களை மிதித்து போடுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், சகாயம் செய்யும் கேடகமாக இருக்கிறார். அவர் பேசுகிற எந்த தூஷணமான வார்த்தைகளையும் உங்க வாழ்க்கையிலே வருவதில்லை, உங்களை நெருங்குவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய கேடகமாக இருக்கிறார். அதே சமயத்திலே அந்த சத்துருவினுடைய தூஷணங்களை அழிக்கும்படியாக, மிதித்து போடத்தக்கதாக, அழித்து போடத்தக்கதாக உங்க வாழ்க்கையிலே பட்டயமாக இருக்கிறார், மகிமை பொருந்திய பட்டயமாக இருக்கிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே ஒரு நிறைவான வாழ்வை தருவார். இதன் சொல்லுகிறது பாருங்க, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவார், யாக்கோபின் ஊற்று தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே குடியிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவஜனங்களே, உங்களுக்கு சுகமான வாழ்வை தருவார், சமாதானமான வாழ்க்கையை தருவார், சந்தோஷமான வாழ்க்கையை தருவார். நீங்கள் சுகமான வாழ்க்கை வாழும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். அதான் ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான், யாக்கோபின் ஊற்று. ஆம், எனக்கு அன்பான தேவஜனங்களே, கர்த்தர் உங்களுக்கு என்று சொல்லி ஒரு ஊற்றை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஊற்றில் இருந்து புறப்பட்டு வருகிற தண்ணீர் உங்க வாழ்க்கையை செழிப்பாக மாற்றும், வளமாக மாற்றும். ஆண்டவர் அதைத்தான் சொன்னார், உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும்
மிகுதியாக தருகிற தேவன். அவருடைய வானம் உங்களுக்கு ஏற்ற காலத்தில் பணியை தரும். உங்க வாழ்க்கையில விளைச்சல்கள் உண்டாகும்படிக்கு, உங்க வாழ்வுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும்படிக்கு, சம்பூர்ணமாய் சந்திக்கப்படும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். இன்றைக்கும் கூட அவரை நோக்கி பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய பயங்கள் உங்களுக்கு ஆதாரம் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட அந்த அனாதி தேவனை நோக்கி பாருங்கள். என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய தேவனை நோக்கி பாருங்கள். இன்றைக்கு அவர் உங்களுக்கு பலத்த அடைக்கலமாக இருக்கிறார். அவருடைய நித்திய பயங்களை சார்ந்து கொள்ளுங்கள். அந்த நித்திய பயங்கள் மீது சாய்ந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்வை கொண்டு வரும், மகிழ்வான வாழ்வை கொண்டு வரும். அவருடைய நித்திய பயங்கள் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கட்டும். அந்த பயங்கள் என்று சொல்லும்போது எனக்கு ஒரே ஒரு காரியம் தான் ஞாபகத்துக்கு வருகிறது. பாருங்க, நம்ம அணைத்துக் கொள்கிற பொழுது நம்முடைய பயத்தினாலே அணைத்துக் கொள்வோம். அதே போலத்தான் கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய பயத்தினாலே உங்களை அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை இறுக பற்றி கொள்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் உன்னத பாட்டு புஸ்தகத்திலே வாசிக்கிற போது, ஆண்டவரே உம்முடைய பயத்திலே என்னை முத்திரையை போல வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி உன்னத பாட்டு புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். இன்றைக்கும் கூட அவருடைய பயத்திலே நீங்கள் ஒரு முத்திரையாக இருங்கள். கர்த்தர் மீது சாய்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் மீது சாய்ந்து கொள்ளுங்கள். பாருங்க, இதை சொல்லும்போது எனக்கு ஒரு மனிதன் ஞாபகத்துக்கு வருகிறார். யோவான் எழுதின செய்தாராம், ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், அவருடைய அன்பிலே சாய்ந்து கொள்ளுங்கள். அவர் மீது மார்பிலே சாய்ந்து கொள்ளுங்கள். அவருடைய தோள் மீது சாய்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு பலமான பாதுகாப்பை தருவார். அவருடைய அன்பிலே மகிழ்ந்திருங்கள். தேவனாய் கர்த்தர் உங்களை இன்றைக்கு மகிழ்வான வாழ்வை தரும்படியாய் அவருடைய கரங்களும் அவருடைய பியங்களும் உங்களை ஆதரிக்கும். அனாதி தேவன் உங்களை ஆதரிப்பார். அவருடைய நித்திய பயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்வான வாழ்வை தரும்படி நான் சொல்லியிருக்கிறேன்ப்பா. நீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயம் செய்யும் கேடகமாக, மகிமை பொருந்திய பட்டயமாக இருக்கும்படி நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா இச்சக வார்த்தைகளும் அழிக்கப்பட்டு போகும்படி நான் சொல்லியிருக்கிறேன். பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஊற்றை தரும்படியாய், தானியத்தை தரும்படியாய், திராட்சை ரசத்தை தந்து உடைய பிள்ளைகளை மகிழ பண்ணும்படி நான் சொல்லியிருக்கிறேன். ஏசும் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.